பெரிதினும் பெரிதிற்கு இதுதான் தருணம். டிஜி ப்ரீபெய்ட் எக்ஸல் 28க்கு இதுதான் நேரம். ஆம், உண்மை. டிஜி ப்ரீபெய்ட் எக்ஸல் 28 உங்கள் ப்ரீபெய்டை நிரப்புங்கள். பெரிய மதிப்பை அனுபவிங்கள். 250 நிமிடங்கள், 250 SMS, 500 MB மற்றும் அளவில்லா அதிவேக சோஷியல் மெசேஜிங் பெறுங்கள். சந்தாதாரராக இன்று *116# எங்களுக்கு அழையுங்கள். ராகாவில் இது எப்படி இருக்குல்ல, யார் இன்னைக்கு மாட்டிக்கிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதயா கிட்ட யாரோ பயங்கரமா மாட்டிக்கிட்டாங்க. அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் வந்து இவர்கிட்ட வந்துட்டாரு அப்படின்னு என்னமோ ஒரு பயங்கரமா குற்றச்சாட்டியா. ஐயோ, குடும்பத்துக்குள்ளார பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க ஐயா. உதயானாலே எப்படிதான், நீங்க யாராவது மாட்டி விடணும்னா எப்படி சிஸ்டர்? அத நாங்க கரெக்டா சொல்லுவோம். raga.th.fm போங்க, உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க, மத்த வேலையெல்லாம் பாத்துக்குவோம்ல. Now you enjoy the இது எப்படி இருக்குல்ல. ராகா. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், காப்பாருக்கு வந்துட்டேன் சார். யாரு? நான் ராஜா சார். நான் இங்க இதுல இருக்கேன் சார், வெஸ்ட் டிஜிட்டல் தான் வேலை செய்யறேன் சார். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, உங்களை நான் பாக்கணும். என்ன பாக்கணுமா? ராஜனா? அர்ஜுனா பாக்கணும் சார். எல்லாத்துக்கு பாக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் சார். என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் தானே காப்பா இருக்கு. நீங்க காப்பர் பண்றீங்க? நீங்க எப்பயுமே பிஸியா இருக்கீங்க, சோ அதனாலதான். நான் பந்திங்களா இருக்கேன், நீங்க என்ன காப்பருக்கு போயிருக்கீங்க? சார், இப்ப அங்க வரட்டும் சார். இங்க வந்து என்ன பண்ண போறீங்க? நான் உங்களை பர்சனலா மீட் பண்ணேன் சார். என்னது மீட் பண்ணோம்? சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். முக்கியமான விஷயமா? ராஜாவா? என்ன விஷயம் சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. அவதான் அடிச்சிட்டீங்க, போன் அடிச்சிட்டீங்க, சொல்லுங்க போன்லயே சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு லவ் ப்ராப்ளம் எனக்கு. எடுக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க நீங்க வந்து பிரச்சனை தான் எதாவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. யார் பண்ணாத? என் கூட்டாளி சார். பிரச்சனை யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், சும்மா இருங்க. யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது சார். நான் நம்பர் எல்லாம் கொடுத்து நான் இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன சார் இப்படி சொல்றீங்க? கதையை கொஞ்சம் கேளுங்க சார். சொல்லுங்க. நீங்க காதலிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த கேள்வி சொல்றதுக்கு முன்ன அட்லீஸ்ட் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க தான் அது வந்து உதவி செய்ய முடியும். அதுக்கு தான் கேக்குறேன். காதலிச்சிருக்கேன், சொல்லுங்க. சக்சஸ் ஆகுமா ஆகாதா? ஆகும், பாருங்க சார், உங்களுக்கு வந்து உங்க காதல் சக்சஸ் ஆகும்னு தெரிஞ்சிருக்கு சார். ஆனா எனக்கு என்னதான் ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல சார். என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? சார், நல்லாதான் சார் காதலிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து வேணான்னு சொல்றாங்க சார். எனக்கு அப்படி எங்கேயாவது போய் காண போயிடலாம இருக்கு சார். என்ன பிரச்சனை? ஏன் திடீர்னு வேணாம் சொல்றாங்க? தெரியல சார். அவங்க வந்து வேற ஒரு ஆள் மேல ஆசைப்படுறாங்க, அவங்கதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரா அவரு அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்க பேரு சொல்றாங்க. ஏன் பேர் சொல்றாங்களா? ஆமா. ஏன் பேர் சொல்றாங்க? உங்க கேர்ள் ஃபிரெண்ட்? அதுதான் சார் எனக்கே தெரியல சார். இல்லன்னா ஏன் சார் நான் உங்களை தேடி வரேன்? உங்களுக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்க வந்து என் காதல்ல வந்து நடுவுல நிக்கிறதுனாலதான் சார் நான் வரேன். நடுவுல நிக்கிறேன்னா உங்க கேர்ள் ஃபிரெண்ட் பேர் என்னது? மேனகா சார். என்ன மேனகாவா? நான் விளையாடுறீங்களா? மேனகா யாரும் எனக்கு தெரியாதுங்க சார். அவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட் என்கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து என் மேல இனிமேல் ஆசை இல்ல, நீங்க தான் இனிமேல் வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு. என்னால முடியல சார். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு காதலிச்சு எங்க அம்மா அப்பாட்ட எல்லாம் சொல்லிட்டு தெரியுங்களா. இப்ப போயிட்டு வந்து அவர் கண்ணனை நான் காதலிக்கிறேன் அப்படி சொன்னா எனக்கு எப்படி சார் இருக்கும்? இல்ல, மேபி ராங்கா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க ராஜா. எனக்கு அவங்களை பத்தி மேனகா யாரும் தெரியாது, அந்த மாதிரி கேர்ள் யாரும் தெரியாது. இந்த மாதிரி கேர்ள் யாரும் தெரியாது. இந்த மாதிரி சொல்லாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் வெளியே வேற போயிருக்கீங்க. நீங்க வந்து இப்ப வெளியே போயிருக்குமா? ஹலோ, இது கொஞ்சம் ஓவரா இல்ல? யாருன்னே தெரியாது சொல்றேன், என்ன வெளியே போயிருக்கீங்க? ரெண்டு பேரும் வெளியே போயிருக்கீங்க, நீங்க காதலிச்சிருக்கீங்க, அவங்க கிட்ட எஸ்எம்எஸ் பண்ணிருக்கீங்க. இருங்கப்பா, நல்லா போய்கிட்டு இருக்கு, அது பண்ணிடாதீங்க, அது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு யாருன்னு தெரியாது அந்த கேளு. எனக்கு மட்டும் இப்படி நடக்குது இல்லையா? என்ன கதுன்னு நீங்க வாங்க பாங்க, என்ன மீட் பண்ணுங்க பாங்க. இப்ப எங்க வந்து மீட் பண்ணணும் சொல்லுங்க. காப்பா இருக்குவாங்க எல்லாம் உங்க பந்திங்க உங்களுக்கு அட்ரஸ் கொடுங்க, போறாங்க. பந்திங்க வரலாமா? நீங்க வாங்க, மீட் பண்ணுவோம். வாங்க, இப்ப அங்க வந்துட்டுங்களா? வாங்க, ஆள் செட் பண்ணாதீங்க பா. செட் பண்ண மாட்டேன். நீங்க எப்படி பண்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நான் இப்ப என் கேர்ள் ஃபிரெண்ட் அங்க இருக்காங்களா? பாங்க இல்லையா? அவங்க எங்க இருக்காங்க? நீங்க என்ன எப்படி பேசுறீங்க? அங்கதான் இருக்குன்னு பாங்க. இல்லன்னா அவங்க வந்து இன்னைக்கு பூரா போன் எடுக்கலதுங்க. அவங்க பக்கத்துல தான் ஸ்பீக்கர்ல தானே வச்சிருக்கீங்க நீங்க. இல்ல சார், நீங்க சார். ஐயோ, இல்ல அந்த வேலையா இங்க இல்ல, நான் வண்டிதான் இருக்கேன். வாங்க வாங்க பாப்போம். சரி வாங்க. நான் வர்றதுக்குள்ள அவங்களுக்கு காண அடிச்சு அனுப்பி விட்டுறாதீங்க. அங்கே பிடிச்சு வைங்க, நான் வரேன். இப்ப இல்ல நான் சொல்லிருச்சு பாங்க, நீங்க அங்கதான் இருக்குன்னு. யார் சொன்னா உங்களுக்கு? ஆள் இருக்கு பாங்க, எனக்கு ஸ்பா இருக்கு பாங்க. இப்ப நாங்க வர செஞ்சாரம் ரம்பாயா, கமன் ரம்பாயா பா.
சொல்லுங்க. விளையாட்டு எது பண்ணீங்க இல்ல, இன்னைக்கு நீங்க பார்க்க முடியாது சொல்லி அப்புறம் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து பிரச்சனையா இருப்பா. இல்ல நீ இது என்ன பெரிய பிரச்சனை நினைக்கிறேன். நீங்க வாங்க மீட் பண்ணுவோம், என்ன பிரச்சனை பாப்போம். உங்க கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லிடுவோம் அப்புறம் சொல்லிட்டேன். ஏன்னா என் வாழ்க்கை இல்லாடாதீங்க. இல்ல அந்த மாதிரி கேர்ள் எனக்கு தெரியாது. நான் வாங்க இது என்ன சீலாபா எல்லாமே சீலாப்தா. இல்ல ஏன்னா இது எப்படி இருக்கு பாங்க, இது எப்படி இருக்கு. ஐயோ நீங்க இருக்கீங்களே சந்தோஷமா. இது எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு?